எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மேக்ஸ் சேனல். உங்களுக்கு 12th CBSE டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சாப்டரில் மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸ் 4th சம் சொல்லித்தரேன். ஃபைண்ட் த ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் dy by dx plus root 1 minus y square by 1 plus y square equal to 1 minus x square equal to 0. ஸோ இதை வந்து வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் தான் பண்ணணும். ஸோ இது ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் கொண்டு போயிடணும். dy by dx equal to இந்த பக்கம் கொண்டு வரப்போ minus 1 minus y square divided by root 1 minus x square. ஸோ இது வந்து டிவிஷனில் வந்துடும். நம்ம y டேர்ம்லாம் செப்பரேட் பண்ணணும். dy by root 1 minus y square equal to இங்கே மைனஸ் சைன் இருக்கும், இங்கே dx இங்கே மேலே போய்டும், divided by root 1 minus x square இங்கே. ஸோ x டேர்ம் y டேர்ம் செப்பரேட் பண்ணியாச்சு. ஸோ இன்டகிரேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணணும். இது வந்து எந்த ஃபார்மில் இருக்குன்னா இன்டகிரல் dx by root of a square minus x square. இதுக்கு ஃபார்முலா வந்து sin inverse x by a. ஸோ இந்த ஃபார்மில் தான் இருக்குது இன்டகிரேஷன். ஸோ இதை வந்து sin inverse yன்னு எழுதலாம். a இருக்கிற இடத்துல 1 இருக்கிறனால sin inverse y ப்ளஸ் இது வந்து மைனஸ் ஈக்குவல் டு மைனஸ் sin inverse x ப்ளஸ் c. ஸோ மைனஸ் sin inverse x இந்த பக்கம் கொண்டு வந்தோன்னா sin inverse y plus sin inverse x equal to c. So this is the general solution. Final answer. Next, fifth sum. Show that the general solution of the differential equation dy by dx plus y square plus y plus 1 by x square plus x plus 1 equal to 0 is given by x plus y plus 1 equal to a into 1 minus x minus y minus 2xy. where a is a parameter. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். the general solution. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதிக்கலாம். dy by dx இது ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆகும். மைனஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் y ப்ளஸ் 1 divided by x square plus x plus 1. இப்போ வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் பண்ண போகிறோன்றனால இது y டேர்ம்லாம் இங்கே வந்துடும். dy by dx divided by y square plus y plus 1 equal to minus dx by x square plus x plus 1. ஸோ செப்பரேட் பண்ணியாச்சு. இப்போ இன்டகிரேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணணும். ஸோ கீழே வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இருக்கிறதுனால இதை கம்ப்ளீஷன் ஆஃப் ஸ்கொயர் மெத்தடில் யூஸ் பண்ணி எப்படி செப்பரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இன்டகிரல் dy by y square plus y plus 1 equal to minus integral dx by x square plus x plus 1. ஸோ இதை வந்து இந்த டைம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து கம்ப்ளீஷன் ஆஃப் ஸ்கொயர் மெத்தடில் இங்கே எந்த நம்பர் இருந்தாலும் டிவைடட் பை 2 பண்ணணும். ஸோ y ப்ளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர், இங்கே கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குது, ஹோல் ஸ்கொயர் மைனஸ் அதே நம்பர் இங்கே சப்ராக்ட் பண்ணோம். மைனஸ் 1/2 ஸ்கொயர், இங்கே ப்ளஸ் 1. ஸோ y ப்ளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இது 1/4 ப்ளஸ் 1. ஸோ எல்சிஎம் எடுக்கிறப்போ plus 1/2 whole square minus 1 plus 4/4. So 4 minus 1 3/4 இருக்கும். y plus 1/2 whole square plus 3/4. இது வந்து x square plus a square அந்த ஃபார்முலா மாற்றணும். y plus 1/2 whole square plus 3 வந்து root 3/2 whole square. ஸோ அதே மாதிரி இந்த டேர்ம் அதே மாதிரி தான் ஆகும். இப்போ இது வந்து எந்த ஃபார்மில் இருக்குன்னா x square plus a square. ஸோ இன்டகிரல் dxல வந்து x ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் இந்த ஃபார்மில் இருந்தால் இது 1/a tan inverse x by a. ஸோ இது வந்து இன்டகிரேஷன் ஃபார்முலா.
ஸோ இப்போ இந்த இன்டகிரேஷன் எப்படி ஆச்சுன்னா இன்டகிரல் dy by y plus 1 by 2 whole square plus root 3 by 2 whole square equal to minus integral dx by இந்த டேர்ம் அதே மாதிரி மாத்திரா x plus 1 by 2 whole square plus root 3 by 2 whole square. ஸோ இது வந்து இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். 1 by a இருக்கிற இடத்துல root 3 by 2ன்னு இருக்கிறதுனால 1 by root 3 by 2 tan inverse x by a, x இருக்கிற இடத்துல y plus 1 by 2 by a, a இருக்கிற இடத்துல இப்போ root 3 by 2 இருக்கு. ஈக்குவல் டு இங்கே மைனஸ் இருக்கு. tan inverse 1 by a வந்து 1 by tan inverse x by a, so x plus 1 by 2 by root 3 by 2 plus c, constant c எடுத்திருக்கோம். ஸோ இது ஃப்ராக்ஷன் கீழே ஃப்ராக்ஷன் இருந்தால் மேலே போய்ட்டு 2 by root 3 tan inverse இது எல்சிஎம் எடுக்கிறப்போ 2y plus 1 by 2 வரும். இங்கே root 3 by 2 வரும். இங்கே minus 2 by root 3 tan inverse 2x plus 1 by 2 இங்கே root 3 by 2 plus cன்னு இருக்கு. இப்போ இது வந்து இந்த 2 கேன்சல் ஆகிடும். இங்கே இப்போ இதெல்லாம் இது இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். c மட்டும் அங்கே இருக்கட்டும். டூ பை ரூட் 3 காமன்னாக இருக்குது. இப்போ இங்கே வந்து tan inverse 2y plus 1 by root 3 plus tan inverse 2x plus 1 by root 3 equal to cன்னு இருக்குது. இப்போ இது வந்து இன்வர்ஸ் டிக்னாமெட்ரியில் ஒரு ஃபார்முலா இருக்குது. tan inverse x plus tan inverse y இந்த மாதிரி இருந்ததுன்னா tan inverse ஒரே tan inverse மாற்றலாம். tan inverse of x plus y divided by 1 minus x into y. ஸோ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ரூட் 3 இங்கே கொண்டு போயிடலாம். இது வந்து இந்த root 3 by 2 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். இங்கே வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். tan inverse of x plus y னா this plus this 2y plus 1 plus 2x plus 1 by root 3 whole divided by 1 minus this into this 2y plus 1 by root 3 into 2x plus 1 by root 3 equal to இந்த root 3 இங்கே போயிடும். root 3 by 2 into cன்னு ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் இப்போ உள்ள சிம்பிளிஃபை பண்ணலாம். tan inverse of இங்கே 2y plus 2x plus 2 1 plus 1 2 by root 3 இருக்குது. இங்கே வந்து எல்சிஎம் root 3 into root 3 3 எல்சிஎம் எடுக்கிறப்போ 3 மைனஸ் இப்போ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணோம். 2 2s are 4xy plus 2y plus 2x plus 1 whole divided by 3 வரும். இங்கே வந்து root 3 by 2c. இப்போ இதில் 2 காமனாக இருக்குது. வெளியில் எடுத்துட்டோன்னா tan inverse of x plus y plus 1 2 வெளியில் எடுத்துடலாம் by root 3 whole divided by இங்கே உள்ள 3 minus 1 2 வரும். 2 minus 4xy minus 2y minus 2x whole divided by 3 வரும். இந்த 3 root 3 into root 3ன்னு எழுதலாம். ஸோ ஒரு root 3 ஒரு root 3 கேன்சல் ஆகிடும். இங்கே root 3 by 2 cன்னு இருக்குது. இப்போ இங்கே வந்து 2 காமனாக இருக்குது. வெளியில் எடுத்துடலாம். இப்போ இங்கே ஃப்ராக்ஷன் கீழே ஃப்ராக்ஷன் இருந்தால் மேலே தான் போகும். tan inverse of இப்போ இங்கே 2 into x plus y plus 1 by இதில் 2 காமனாக இருக்குது. வெளியில் எடுத்துட்டோன்னா 1 minus xy minus x minus x into root 3 equal to root 3 by 2 c. 2 கேன்சல் ஆகிடும். இப்போ ப்ரூஃபில் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு
ஸோ இந்த tan இன்வர்ஸ் வந்து இந்த பக்கம் கொண்டு போயிடலாம், tan ஆகிடும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 1 இன்ட்டு √3. இங்கே 1 minus x minus y minus 6y equal to இந்த tan இன்வர்ஸ் இந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா tan of √3/2 c. ஸோ இப்போ இந்த √3யும் இங்கே கீழே கொண்டு வந்துடலாம். இப்போது x + y + 1 by 1 minus x minus y minus 6y equal to 1/√3. இது ஃபுல்லாகவே கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சு. கான்ஸ்டன்ட்டுக்கு தான் அவங்க வந்து ஏன்னு ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபுல் டேர்முக்குமே இதை வந்து ஏ நேம் எடுத்துக்க சொல்கிறாங்க. ஸோ கேபிட்டல் ஏன்னு நம்மளும் அதே மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ x plus y plus 1 equal to divided by 1 minus x minus y minus 6y equal to a. a இந்த பக்கம் வந்ததுன்னா x plus y plus 1 equal to a into 1 minus x minus y minus 6y. ஸோ இந்த இடத்துல வந்து 2 காமனாக வெளியே எடுத்தால் 2xy வரும். அது போட மறந்துட்டேன். 2xyன்னு போட்டுக்கலாம். ஸோ minus 2xy. ஸோ இதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஜெனரல் சொல்யூஷன் ப்ரூவ்டு. நெக்ஸ்ட் 6th sum. Find the equation of the curve passing through the point 0, pi/4. 0, pi/4 ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ pi/4. இது பர்டிகுலர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். வேர் the whose differential equation is sin x cos y dx plus cos x sin y dy equal to 0. ஸோ இதுவும் நம்ம வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் பண்ணலாம். ஃபஸ்ட் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். sin x into cos y dx equal to minus cos x sin y dy. ஸோ dy by dxன்றனால இப்போ இது y term, இதுவும் y term, அதனால இந்த cos y இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். இங்கே sin x, இங்கே dx term இங்கே கொண்டு வந்துடலாம். இந்த cos x கீழே வந்துடும் by cos x. இங்கே dx இங்கேயே தான் இருக்குது ஈக்குவல் டு மைனஸ் இங்கே sin y இருக்குது. இந்த cos y இந்த பக்கம் வந்துச்சுன்னா cos y டிவிஷனில் வந்துடும். இங்கே dy ஆகிடும். ஸோ sin x by cos x வந்து tan x, ட்ரிக்னாமெண்ட்ரி ஃபார்முலா இது, ஈக்குவல் டு மைனஸ் இங்கே sin y by cos y tan y dy. ஸோ இன்டகிரேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணணும். இன்டகிரல் tan x வந்து secant x, log of secant x, இங்கே மைனஸ் log of secant x ப்ளஸ் log c. இங்கேயும் லாக்னா கான்ஸ்டன்ட்டுக்கு log c நேம் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து மைனஸை இங்கே கொண்டு வந்துடலாம். இப்போ இதுதான் ஜென்ரல் சொல்யூஷன். இப்போ பர்டிகுலர் சொல்யூஷனுக்கு எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் 0, ஒய் இருக்கிற இடத்துலலாம் ஸோ இங்கே tan y log secant y, ஒய் இருக்கிற இடத்துலலாம் pi/4 சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மைனஸ் டேம் இங்கே கொண்டு வந்துட்டோம்னா log secant x ப்ளஸ் log of secant y equal to log c.
log m plus n னா log m into n ன்னு எடுத்துக்கலாம். secant x into secant y equal to log c. So log remove பண்ணிடலாம். taking exponent e power log x வந்து x, அதனால இங்கே taking exponent on both sides பண்ணுறப்போ exponent log remove ஆகிடும். இங்கே secant x secant y equal to cன்னு இருக்குது. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸோட வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ இது வந்து ஜென்ரல் சொல்யூஷன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஒய் ஈக்குவல் டு π/4 இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ ஈக்குவேஷன் 1 இப்போ சி கிடைக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணால் secant 0 secant π/4 ஈக்குவல் டு சி. secant 0ஓட வேல்யூ வந்து 1, secant π/4 வந்து cos π/4 1/√2, secant π/4 வந்து √2 ஈக்குவல் டு சி. ஸோ சி ஈக்குவல் டு √2ன்னு கிடச்சிருக்கு. இது ஜென்ரல் சொல்யூஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூட்டிங் இன் 1. secant x secant y equal to √2 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். secant x எங்கே இருக்கட்டும், secant y இந்த பக்கம் வச்சுன்னா இந்த √2வை கீழே கொண்டு வந்துடலாம். secant x 1/√2 ஈக்குவல் டு secant y இந்த பக்கம் வச்சுன்னா 1/secant y. 1/secant y வந்து cos y. ஸோ 1/√2 secant x ஈக்குவல் டு cos y. ஸோ ஏன்னா y ஈக்குவல்ட்டுன்னு தான் மாற்றணும். அதனால் ஜென்ரல் பர்டிகுலர் சொல்யூஷன் cos y ஈக்குவல் டு இது இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். 1/√2 secant x. ஸோ இதுதான் பர்டிகுலர் சொல்யூஷன். ஃபைனல் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.